பால்காம் அப்போ எல்லா நாடுகளும் நம்மளை சப்போர்ட் பண்ணுச்சு, கண்டிச்சுது. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு நாடு கூட இந்தியாவை சப்போர்ட் பண்ணல. இதை கேள்வி கேட்டால் நீ தேச துரோகின்றான். 3 விமானங்களை நம்ம இழந்திருக்கோம், முக்கியமான விமானங்களை இழந்திருக்கோம்னு சொல்லும்போது அதை பற்றி நீ பேசினா நீ தேச துரோகி, நீ போய் பாகிஸ்தானுக்கு போன்றான். ஏன்டா அவன் ராணுவ தளபதி போய் பேசுகிறாரு, அதுக்கு என்னடா கருத்துனா, இல்லை அதை நியூஸாகவே நீங்கள்லாம் போட்டுக்கூடாதுறான். அப்போ கூட புத்தி அங்கே வருது. எந்த அளவுக்கு இவர்கள் அயோக்கியர்கள்னா, போர் நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவுத்துறை செயலாளரை ட்ரோல் பண்ணுறானுங்க. உனக்கு தில்லு இருந்துன்னா மோடியை ட்ரோல் பண்ணுறா. அந்த நேர்மை கூட சங்கிகளுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாதன்றதுக்கு உதாரணம் மிஸ்திரியை ட்ரோல் பண்ணுது வெளியுறவுத்துறை செயலாளர். அதாவது தேசபக்தி என்ற பெயரால் இந்து மத வெறியும் ஒட்டுமொத்தமாக நாட்டு பக்தின்ற பேரால் வெறியும் வளர்க்கப்படுது. இது உண்மையை காலு கீழே போட்டு புகைச்சிடும். பூமி அதாவது பூனை கண்ணை மூடிங்கன்னா பூலோகம் இருண்டுடுச்சுனுவாங்க. இந்திய அரசும் மோடியை ஆதரிக்கக்கூடிய மீடியாவும் சொல்கிறது தான் வெளியுறவு கொள்கையில் இந்த உலகம் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் கிடையாது.